ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 13 தான், தமிழ் தலைவர் தான், முன்னால் முடியும் தம்பி தான். எஸ், எல்லாருக்கும் வேர்ல்டு கபடி டே வாழ்த்துக்களை சொல்லிட்டு விஷயத்துக்கு போகலாம். ரைட், 5th ஃபெடரேஷன் கப்பு இப்போ தான் முடிஞ்சுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லா மேட்சும் ரிவ்யூ போட்டிருக்கோம். தமிழ்நாடு மேட்சஸ் எல்லாம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. அண்ட் நிறைய பேர் ஏதாவது கபடி பேசுங்க சார், தமிழ் தலைவரை பற்றி பேசுங்க, ஏதாவது கபடி பேசுங்க, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வேர்ல்டு கபடி டே மார்ச் 24th எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னது கபடி டே ஸ்பெஷலாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அண்ட் ஏன் ஒய் நாட் ஏன் இருக்கக்கூடாது? வேலண்டைன் டே இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் டே இருக்குது, பிரதர் டே, சிஸ்டர் டே, கிரிக்கெட் டே, ஃபுட்பால் டே, கிரிக்கெட் சண்டே, மண்டே, இதெல்லாம் இருக்கும்போது கபடி டே இருக்குல்ல, என்ன தப்பு? அண்ட் நல்லா சொல்கிறா டீட்டெயிலு, இந்த வடிவேல் மாதிரி உள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில். கபடிங்கிறது வேறு வருஷம் பாரம்பரியமிக்க பழமையான விளையாட்டு இது. இந்த கபடி டேன்னு இல்லை, மார்ச் 24 இதை செலக்ட் பண்ண வருஷம் வந்து 2019. கடந்த 7 வருஷமாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இதில் என்ன யூஸ்ன்னு கேட்பீங்க. இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளோட பாரம்பரியமிக்க சவுத் ஏஷியன் ஸ்போர்ட்ஸ் இது குளோபலி உலகம் ஃபுல்லாக மார்ச் 24 எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ப்ராப்புலர் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், டீம் ஸ்போர்ட் இது. இப்போ கிரிக்கெட்னா கூட ஒருத்தர் தொட முடியாது, தொட்டால் உங்களுக்கு மேட்ச் ரெஃப்ரி ஃபைன் போட்டுருவார். இந்த கபடி, ரெஸ்லிங் இதெல்லாம் ஒருத்தர் ஒண்டி கொண்டி விளையாடுறது அந்த மாதிரி. ஸோ பாப்புலர் கான்டாக்ட் டீம் ஸ்போர்ட்ஸ்னால் இந்த கபடி. அண்ட் இதில் தான் டச் பண்ணும்போது தானே உங்களுக்கு ரைடு பாயிண்ட்டு, டச் பாயிண்ட், ரன்னிங் ஹேண்ட் டச், டேக்கிள் இதெல்லாம் ஒருத்தர் காலு கையை பிடிச்சி இருக்கிறதுனால அந்த கேமை பெருசாக செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் இதை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணால் இதை இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணால் தான் ஒலிம்பிக்கில் அலோவ் பண்ணுவாங்க. இதை ஒலிம்பிக்கில் சேர்ப்பாங்க இந்த கேமுன்னு நிறையா ஆர்கனைசேஷன்லாம் இதுக்கு பாடுபடுறாங்க. அண்ட் இந்த வருஷம் தீமே ஸ்ட்ராங்கர் டுகெதர் கபடி ஃபார் எவர். ஆமாம், தீம் ஆஃப் த இயர். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேப்ஷன் இருக்கும் தெரியுமா? அப்படின்னு என்னன்னு கேட்பீங்க. உதாரணத்துக்கு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய விசில் அடிங்க, எப்படி லோகம் மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஸ்ட்ராங்கர் டுகெதர் கபடி ஃபார் எவர். இவங்க கின்னஸ் ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க. 2024 2 வருஷம் முன்னாடி மார்ச் 24 ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். மார்ச் 24 2024 பஞ்ச்குலா, ஹரியானா அந்த ஸ்டேட்டில் 128 பிளேயர் விளையாடிருக்காங்க ஒரு கேமை. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. லார்ஜஸ்ட் கபடி எக்ஸிபிஷன் மேட்சாக. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரபலப்படுத்தினாங்க கபடியை. இப்போ தெரியுது ஹரியானா தான் எல்லா கப்பையும் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு. அண்டர் 19 பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாமே கபடி வந்து என்னதான் நம்ம கைப்பிடின்னு நம்ம ஆரம்பித்தாலும் அதை கண்டினியூ பண்ணாங்க. கிரிக்கெட் அப்படி தான் இங்கிலாந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்காக அவங்களுக்கு சொந்தமாயிடுமா? எல்லா கண்ட்ரி தானே விளையாடுறாங்க. இங்கிலாந்து இப்போ எங்கே இருக்குது? கப்பு ஜெயிக்கலாம் நம்ம தான் ஜெயிச்சிட்ருக்கோம் இந்தியா. அண்ட் கைப்பிடின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹோல்டு ஹேண்ட், கேட்ச், கிராஸ், எப்படி வேணால் சொல்லலாம். ஐசிசியில் எப்படி ஹால் ஆஃப் ஃபேம் இருக்கோ கிரிக்கெட்டுக்கு, அதே மாதிரி சிஎஸ்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நைஸாக அதுவும் சொல்லிடுறேன். ரைனா அண்ட் எய்டன் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க தெரியும்னா இதே சேனல் இருக்குது பாருங்கள். ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னன்னு. அதே மாதிரி வேர்ல்டு கபடி டேனா என்னன்னா, தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன். ஸோ இவங்க வந்து 128 பிளேயர் சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உலகமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. அதோட முக்கியத்துவம் என்ன? ஃபோக்கஸ்ட் ஆன் த தீம். ஆனால் கிரியேட்டட் பை மென், பர்ஃபெக்டட் பை உமன். அந்த 2024 தீம் இதுதானா, கிரியேட்டட் பை மேன், பர்ஃபெக்டட் பை உமன். இந்த வருஷம் தான் ஸ்ட்ராங்கர் டுகெதர் கபடி ஃபார் எவர்னு. இதனால தான் நம்ம முன்னாடி இப்போ வந்து பிரதீப் நவர்வால் ஆகட்டும், பவன் ஷராவத், அஜய் தாக்கூர், அனுப் குமார், மன்ப்ரீத் சிங், ராகுல் சௌத்ரி, நம்ம பைசன், மனதி, வி கணேசன், CR66, அபிஷேக், சாகர், இது மாதிரி நிறைய பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்தாங்கன்னா இந்த கபடி இது ஆரம்பித்து அது பாரம்பரியமாக இன்னும் கண்டினியூ ஆகிட்டே வருது ஜெனரேஷனாக. அண்ட் கேர்ள்ஸ் கபடியை ப்ரொமோட் பண்ணுறதும் இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இது எம்பசைஸ் க்ரோத் ஆஃப் உமன் கபடிங்கிறாங்க, உமன் கபடியை வளர்க்கணும்னு. அதனால தான் இப்போ நம்ம முன்னாடி ஒரு கார்த்திகா எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், டைகர் காவியா, சுஜி, ரீத்து, சொனாலி, ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறேன் நான், சௌந்தர்யா, மெனி மோர் கேர்ள்ஸ் கபடி ஆகட்டும், அவங்க எல்லாமே அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸாகவே எடுத்து விளையாடுறாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குளோபலாக இதை ரீச் இருக்குது. குளோபல் ரீச் ஆகணும். இந்த குளோபலாகவே ரீச் ஆகிடுச்சு இந்த கபடி. செலிப்ரேட்டட் இன் 5 காண்டினென்ட், 5 காண்டினென்ட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்க வேர்ல்டு கபடியில். உதாரணத்துக்கு ஏஷியாவிலேருந்து, ஆஃப்ரிக்காலேருந்து, ஓஷியானியாலேருந்து, யூரோப்லேருந்து அண்ட் பேன் அமெரிக்கா, இவங்க எல்லாத்துலேருந்துமே ரெப்ரஸன்டேஷன் இருந்தது. ரீசெண்டாக முடிஞ்ச கபடி ஏஷியன் கேம்ஸாக டான்சானியாவில் ரீசெண்டாக விளையாண்டாங்க. இப்போ நம்ம ஜெயிச்சு வந்தாலும் ஒரு கப்பு. ஸோ குளோபலாக விளையாடுறதுனால தான் உங்களுக்கு இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஃபசல் ஆகட்டும், ஒரு ஷாதுலு, ஒரு நபிபக்ஷ், ஜஃபர் தானிஷ் அண்ட் மொயின் ஷபாகி, இவங்களாம் வராங்கன்னா இந்த ஒரு ப்ரொமோஷனால தான் எல்லாருமே கபடியை கேமாக எடுத்துகிட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணோம், விளையாடணும்னு ஸ்டார்ட் பண்ணது. அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், டிவி கவரேஜ் ஹியூஜாக இருக்குது. தமிழ் தலைவாஸ் மேட்செல்லாம் 2 கோடி 3 கோடி பேர் பார்க்குறாங்க ஹாட் ஸ்டாரில். இந்த நாள் மார்ச் 24 வந்து
மோர் தென் ஜஸ்ட் another டே. இது சாதாரண நாள்னு கடந்து போக முடியாது. கபடியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரகிள் அந்த விக்ட்ரிஸ் ஆஃப் த பாஸ்ட், கடந்த கால போராட்டங்கள், கடந்த காலத்தில் கிடைச்ச வெற்றி, இது எல்லாமே சேர்ந்து தான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவானது தான் கபடி. விஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபியூச்சர்னு வேறு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் இதுதான் கபடி. உலகம் ஃபுல்லாக அந்த கேம் பிரபலமானதுக்கு காரணம் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கிரெடிட் கொடுத்தாகணும். அது மெயின்லி ஃபவுண்டர்ஸ், இதை உருவாக்குனவங்க, அதுக்கப்புறம் பிளேயர்ஸு, கோச்சஸு, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபிஷியல்ஸ், இவங்க எல்லாருக்குமே இதோட பெருமை சேரும். அதனால தான் March 24ங்கிறத கபடி டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளும் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் செலிப்ரேஷன் எப்படி பண்ணணும்? கமெண்ட் செக்ஷனில் வாழ்த்து சொல்லணும் கபடிக்கு. ரைட். அண்ட் பாப்பா போக போக என்ன ஆகுதுன்னு எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். மற்ற கபடி பற்றிலாம் 45 பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண ஏஷியன் கேம்ஸுக்கு. செப்டம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன். இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.